அனைவருக்கும் வணக்கம். இன்று நவராத்திரியின் 5வது நாளுக்கான வழிபாட்டு முறைகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நவராத்திரியின் நவதுர்க்க வழிபாட்டில் நவராத்திரியின் 5வது நாளில் அம்பிகையை ஸ்கந்த மாதாவாக வழிபட வேண்டும். துர்க்கையின் 5வது அவதாரமாக கருதப்படும் ஸ்கந்த மாதா குழந்தை வடிவிலான ஆறுமுக பெருமானை மடியில் அமர வைத்த கோலத்தில் காட்சி தருகிறாள். இவள் வீரம் மற்றும் கருணையின் அடையாளமாக திகழக்கூடியவள். நவராத்திரி 5வது நாளில் என்ன அலங்காரம், நெய்வேத்தியம், மந்திரம் சொல்ல வழிபட்டால் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளுக்குரிய தேவியை வழிபட்டால் ஒவ்வொரு நலன் கிடைக்கும் என்றால், மொத்தமாக நவராத்திரி காலத்தில் விரதம் இருந்து வழிபடுவதால் அனைத்து விதமான நலன்களும் துன்பங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் ஏற்படும் என்பது ஐதீகம். நவராத்திரி காலத்தில் சக்தியின் ஆற்றல் அதிகரித்து காணப்படும் என்பதால் இந்த சமயத்தில் மனதார அம்பிகையை வழிபட மேற்கொண்டு என்ன வரங்கள் கேட்டாலும் என்ன வேண்டுதலை முன்வைத்தாலும் அது நிறைவேறுமாம். நவராத்திரியின் மத்தியில் வரும் 3 நாட்களும் மகாலட்சுமி தேவியை வழிபட்டு பலன் பெற முடியுமாம். இந்த 3 நாட்களில் மகாலட்சுமிக்குரிய நாமங்களை சொல்லி திருவிளக்கு பூஜை செய்வது சிறப்பானதாகும். இந்த 3 நாட்களும் மகாலட்சுமி வழிபடுவதால் அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்குமாம். நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகையை உமா மகேஸ்வரியாகவும், 2ஆம் நாளில் ராஜராஜேஸ்வரியாகவும், 3வது நாளில் வாராகி அம்மனும், 4வது நாளில் மகாலட்சுமியாகவும் அலங்கரித்து வழிபட வேண்டும். இதைத் தொடர்ந்து நவராத்திரி 5வது நாளில் அம்பிகையை மோகினி அல்லது வைஷ்ணவி அலங்காரத்தில் அலங்கரித்து வழிபட வேண்டும். அன்னம், கிளி போன்ற பறவை வகை கோலம் வரைந்து அம்மனை வழிபட வேண்டும். மலர் வகைகளில் மனோரஞ்சிதம் அல்லது பாரிஜாத மலர்கள் இலைகளை கொண்டு திருநீற்று பச்சை இலையில் கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது வழிபட வேண்டும். நெய்வேத்தியமாக தயிர் சாதமும், சுண்டல் வகையில் பூம்பருப்பு சுண்டல் அல்லது கடலை பருப்பு வைத்து வழிபட வேண்டும். பழ வகைகளில் மாதுளையும் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். நவராத்திரியின் 5வது நாளில் பந்துவராளி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி வழிபட வேண்டும். இந்த நாளில் அம்மனுக்கு சிவப்பு நிற புடவையை அணிந்து அலங்காரம் செய்ய வேண்டும். இந்த நவராத்திரியில் நாம் உடுத்த வேண்டிய நிறம் வெள்ளை நிறம். மகாவிஷ்ணுவின் முழு சக்தியின் வடிவமாக அருள் செய்யக்கூடியவள் வைஷ்ணவி தேவி. செல்வ வளம், சகல விதமும் ஐஸ்வர்யங்களும் அருளும் தேவியாகவும் இவள் கருதப்படுகிறாள். தங்கத்தை அளவில்லாமல் அள்ளித்தரக்கூடியவள் இந்த வைஷ்ணவி தேவி. இவளுக்குரிய மந்திரங்களை சொல்லி உண்மையான பக்தியுடன் மனதார வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்போதும் குறைவில்லா சகல ஐஸ்வர்யங்களும் நிலைத்திருக்குமாம். இந்த தேவியை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீண் விரயங்களும் அகலும். நாராயணனி என அழைக்கப்படுபவளும் இவளே. நவராத்திரியின் 5வது நாளில் மகாலட்சுமியை மோகினியாக அலங்கரித்து வழிபடுவதால் செல்வத்தோடு பேரின்பம் கிடைக்கும். துன்பங்கள் நீங்கி ஆத்ம நிம்மதி ஏற்படும். சக்தி, தியானம், யோகம், மோட்சம் இவை அனைத்தும் கிடைக்கும். இந்த அம்பாளுக்குரிய மந்திரம் ஓம் ஷியாம வர்ணாய வித்மஹே சக்ரசஸ்தாய தீமஹி தானோ வைஷ்ணவி பிரசோதயாத். ஓம் கிரீம் ஸ்ரீ பம் வைஷ்ணவியே நம. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகு பாலா. நன்றி, வணக்கம்.